நம்புங்க, உங்க அம்மாவை நம்புங்க. எல்லாரையும் நம்பாதீங்க. நம்பி நம்பி எங்க போறீங்க? எனக்கு இப்படி நம்பிக்கை எல்லாருமேலே இல்லைன்னு நான் சொன்னதுனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். கடமைகளை பார்த்துடுவேன். கடமைகளை தொடர்ந்து பார்த்துடணும். கடமைகளை நம்ம பார்த்துட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள போகணும். நம்ம எல்லாரும் கடமைகளை இங்க நிறைய மறக்கிறோம். பிள்ளைகள் மேல அன்பு காட்டுங்க, ஆனா ஒரு எல்லையோட நிப்பாட்டுங்க. பெத்தவங்க பார்த்துக்கோங்க, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்களோட தேவைகள் என்னவோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பாதுகாப்பா பார்த்திருக்கோமா? நம்ம மேலோட்ட அழகை நம்ம எல்லாரும் விரும்புறோம். பொய்யான அழகை மட்டும்தான் விரும்புறோமே தவிர உண்மையான அழகுகளை விரும்புறோமா? இறைவன் நமக்காக எதுக்காக இந்த பூமியில நம்ம படைச்சிருக்கிறான்? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். ஆனா நம்ம அப்படி யாருமே எந்த காரியத்தையும் நீங்க என்ன வரைக்கும் சரிவர செஞ்சதில்லை. உங்களால பிறர் துன்பப்படுறாங்க, உங்களால யாரோ ஒருத்தங்க நன்மை பெறாங்க. நன்மை பெறதுக்கு காரணம் நீங்க யாரையும் துன்பப்படுத்தி தான் நீங்க நல்லது கொடுக்குறீங்களே தவிர நீங்க நல்லவங்களாக இருக்கிறது கிடையாது. அப்ப நம்ம நல்லவங்களா இருந்துதான் நம்ம பிறரை நல்லவங்க படுத்தணுமே தவிர நம்ம ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு, ஒருத்தங்களை கொள்ளையடிச்சிட்டு, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டு இன்னொருத்தங்களுக்கு போய் கொடுத்து அதை நம்ம சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்ல விஷயங்கள் கிடையாது. அப்ப நம்ம இறைவன் நமக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம ஏத்துக்கிடணும். உங்களை எப்படி படைச்சிருக்கிறாரு, உங்களை எதுக்காக இந்த படைப்பு படைச்சிருக்கிறாரு சிந்திச்சு பாருங்க. அம்மா உங்களுக்கு பலமுறை சொல்வேன், இந்த மரணத்தை தான் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். மரணத்தை போல பெரிய ஒரு சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மரணம்ங்கிறது நம்ம எல்லாரையும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்மளை தொடும். இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம சொல்றோம் நம்ம 1000 காலம் நான் வாழ போறேன்னு. அப்படிலாம் யாரும் வாழ முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம செத்துடுவோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட அன்பானவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஜீவன் விட்டுட்டு போகுது. அதைத்தான் இதை எதுக்காண்டி நான் உங்களுக்கு பலமுறை சொல்றேன்னா, நீங்க வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கீங்க. நான் பலமுறை இந்த மரணத்தை பத்தி சொல்லும் பொழுது, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மரணம் வந்து அதை ஏத்துக்கிறது கிடையாது. ஏன் அப்படி ஏத்துக்கிறது இல்லை? நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் எல்லாம் கேட்கிறோம், ஆனா ஏத்துக்கொள்ளுதல் இல்லை. மரணத்தை வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே கொண்டாடணும். மரணத்தை கொண்டாடுறவங்க இங்க எத்தனை பேர் இருக்கீங்க சந்தோஷமா? அந்த காலத்துல மரணத்தை வந்து எப்படி கொண்டாடுனீங்கன்னு தெரியல. ஆனா மரணம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வீடும் ஒரு பெரிய வீடும் மரணத்து வீடும் ஒண்ணு போலதான் இருக்கு. கல்யாண வீட்லயும் பந்தல் போட்டிருக்காங்க, கல்யாண வீட்லயும் பூக்கள்லாம் போட்டிருக்காங்க, மேல அடிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப மரண வீட்லயும் மேல அடிக்கிறோம், பூ போடுறோம், பந்தல் போடுறோம், டான்ஸ் ஆடுறோம். அங்கேயும் ஊதுபத்தி பொருத்தி, பத்தி பொருத்தி, சூடத்தை பொருத்தி எல்லாம் செஞ்சு தொட்டு கும்பிடுறோம். இங்கேயும் அதே தான் செய்யறோம். அங்கேயும் தேங்காய் பழம் உடைச்சி தலைமாட்டுல வைக்கிறோம், இங்கேயும் தேங்காய் பழத்தெல்லாம் உடைச்சி கால் மாட்டுல வைக்கிறோம். இப்ப மரணமும் இறை வழிபாடும் ஒண்ணுதான்.